அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். ஒரு சந்தோஷமான செய்தி, தொடர்ந்து இணைந்திருங்கள். அதாவது கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்னுடைய சம்பளம் எத்தனை வருஷத்துக்கு எப்படி இருக்கும், எத்தனை லீவு கிடைக்கும், வருஷத்துக்கு எத்தனை விடுமுறை எடுக்கலாம், இந்த மாதிரியான தகவலை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒவ்வொரு தொழிலாளருடைய கையிலும் கொடுக்க போகிறது என்ற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த தகவல் உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தொழிலாளர் கம்பெனியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தெரியாத வண்ணமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சகம் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு பகுத்தறிவு விளக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தபடியாக செய்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி செய்யக்கூடிய விஷயங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அரவணைப்பை இன்றைக்கி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஒரு சிறிய கூட்டத்தின் அடிப்படையில் அதை சரியான நோக்கோடு சரியான பாதையில் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும். இதனால் விநியோகம் செய்யக்கூடிய பல பேருடைய அந்த சில வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இந்த சாஹில் ஆப்பிள் மூலமாக இன்றைக்கி குவைத்தில் இருக்கக்கூடிய திட்டவட்டமாக பார்த்தோம் என்று சொல்லிக்குவாங்க, பல மில்லியன் பயனாளர்கள் இது மூலியமாக என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பதிவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் 32 மில்லியனுக்கு மேலே தன்னுடைய பரிவர்த்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இலக்குவான முறையில் அந்த சாஹில் ஆப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை தந்திருக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கைவிடப்பட்ட 577 கார்கள் மற்றும் படகுகளை அகற்றியிருக்கிறாங்க. கால எடுவுக்கு பிறகு அகற்றுவதற்காக கைவிடப்பட்ட வாகனங்கள் மற்றும் தலைநகராட்சியில் 417 மீறல்களை வெளியிட்டிருக்கிறது. மேலும் 3510 எச்சரிக்கை ஸ்டிக்கர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. வாகன ஓட்டிக்காக இருக்கக்கூடியவங்க கவனமான முறையில் தன்னுடைய வாகனங்களை சரியான இடத்தில் நிப்பாட்டி இருக்கிறோமா என்பதை உறுதிகம் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களுக்கு அடிக்கடி நாம் நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் சப்ஸ்கிரைபு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் மக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மீண்டும் நாளை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.